தம்பி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். சினிமா காரோ காஃபி, சினிமா காரோ காஃபி. Stars on the smile, life on the style, shooting, chatting, meeting, dating. சினிமா காரோ காஃபி. Glamour, gossip, காரசார பில்டப், எல்லாமே யூஸ்ஃபுல் எப்போது ஹவுஸ்ஃபுல். சினிமா காரோ காஃபி, சினிமா காரோ காஃபி, சினிமா காரோ காஃபி. சினிமா காரோ காஃபி, சினிமா காரோ காஃபி. வெல்கம் டு சினிமா காரம் காஃபி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா காரம் காஃபி நம்ம ஸ்டுடியோல இருந்து வெளியில் எடுத்து வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற டைரக்டரோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷோ முழுக்க அவருடைய அடுத்த படத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பசங்க புகழ் பாண்டியராஜ் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க படத்துக்கு அப்புறமேட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம் மெரினா. இந்த படத்துடைய வேலைகள்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் மெரினா அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தோணும். சுண்டல், மாங்காய், அது இது, லவ்வர்ஸ், பிரச்சனை, போலீஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். மெரினா என்ன இருக்குது உங்கள் மெரினாவில்? மெரினாவில் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே இருக்குது. வாட்டர் பாக்கெட் வைக்கிறவங்கலேருந்து டீ, காஃபி, சுண்டல், பஜ்ஜி, குதிரை ஓட்டுறவங்க. அதான் நீங்கள் மெரினா உள்ளே போனீங்கன்னா காரையோ பைக்கோ பார்க் பண்ணிவிட்டு அந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கும்போது குதிரைக்காரன் வந்து உங்களை வரவேற்பான். ஒரு பிச்சைக்காரனோ ஒரு கிறுக்கனோ உங்களை கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பான். அங்கே உள்ள எல்லா விஷயங்களையுமே பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா அதை அப்படியே லைவாக அப்படியே நம்ம மெரினாவில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் லைட் ஹவுஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் ஏரியா மட்டும் அதுவும் பைக்கை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்களோ இல்லை இடத்த மாறிடுமோ அப்படின்னு சொல்லி அந்த நேராக வந்துவிட்டு கடலில் நினச்சிக்கிட்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடுவோம். பட் இங்கே இந்த மெரினா உள்ளே வந்தோம்னா அப்படியே பட்டினப்பாக்கம் ஆரம்பித்து லைட் ஹவுஸ் ஆரம்பித்து காந்தி சிலை, கண்ணகி சிலை, அப்படியே ஔவையார் சிலை தாண்டி எம்ஜிஆர் சமாதி, ஹார்பரு, காசி வீடு வரைக்கும் கடல் சார்ந்த பகுதி அனைத்தையுமே பதிவு பண்ணியிருக்கோம். அதுதான் மெரினா. மெயின் கேரக்டராக வந்து சிவகார்த்திகேயன், ஓவியா, பசங்களை நடித்த பக்கடா. இவங்க பசங்க எல்லாம் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் கலெக்டாக பண்ணிகிட்ருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் கலெக்டாக பண்ணிகிட்ருப்பாங்க. மெரினா அப்படின்னா என்ன? காதல் முக்கியமாக இருக்கும். அதில் வந்து மெரினாவுக்கு ஒரு 3-4 முகம் இருக்கும். அது காலையில் அந்த வாக்கிங் போகிறவங்களுடைய உலகம் இருக்கும். அந்த 9-10 மணிக்கு மேலே மெரினா அந்த உச்சி வெயில் இருக்கும்போது ஒரு கூட்டம் இருக்கும். அது யாருன்னா லவர்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருப்பாங்க. அதை பதிவு பண்ணியிருக்கேன். அப்படியா அதில் சிவகார்த்திகேயன், ஓவியா அவங்களுடைய காதல் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு பண்ணியிருக்கேன். சரி, இந்த மெரினா படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பசங்க பார்ட் 2 மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ப்ரொமோஷன் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது கும்பலாக பசங்க உட்காந்துட்டு ஊன்னு கத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த பசங்க எந்த அளவுக்கு வந்து மெரினா படத்தில் இம்பார்ட்டன்ட்? இல்லை, எல்லாருமே கேட்டாங்க இது பசங்க பார்ட் 2 அப்படின்னா. பேருக்கு வேணால் விளம்பரத்துக்குலாம் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, பசங்க ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போகலான் இருக்கோம். பட் பசங்க வேறு, இது வேறு. அதோடைய உலகம் வந்து ஒரு படிச்சுக்கிட்டு இருக்க பசங்களுடைய உலகத்தை, அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லியிருந்தோம். இது வந்து படிக்காத பசங்களுடைய உலகம். அப்போ இவங்களுடைய காமெடியே வேறு மாதிரி இருக்கும், அந்த பசங்களும் உள்ள காமெடியே டோட்டலாக அந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும். இவங்களை வச்சு மேய்க்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பசங்களில் கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஈஸியாக அந்த பசங்களை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த பசங்களை வச்சு வேலை வாங்குறது, ஏன்னா சென்னை பசங்களை வந்து என்னையே கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. என்ன சிவகார்த்திகேயன்லாம் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. சிவகார்த்திகேயன்லாம் பார்த்தா மற்றவங்கள ஓட்டுவாங்க, இந்த படத்தில் வந்து அவரை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவரே வந்து என்ன சார் இந்த பாய் பின்னி எடுக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. நம்ம என்னென்னா ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதை பண்ணிட்டேனே அப்படின்னு நான் போனேன்னா அப்படிம்பாங்க. இல்லைடா கொஞ்சம் நல்லா இல்லை, என்னென்னா எனக்கு நல்லா இருக்குண்ணே அப்படிம்பாங்க. நீங்கள் வச்சு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லைடா இன்னும் கொஞ்சம் பெட்ரு பண்ணிங்க பாருங்க, இந்த இடத்துல மூஞ்சி வச்சு வச்சிருக்கேன், ஆனால் எனக்கு தானே வரும் போனேன் அப்படின்றோம். அடிக்கி அடக்கி அடிக்கி இவருவத்த சொல்றேன். வராத ஒரு 2 ரன்லாம் விட மாட்டேன். அச்சா 4-6 சொல்றேன். ப்ளீஸ் வெயிட் சார். ப்ளீஸ் இல்லை சார், ப்ளீஸ் வெயிட். நான் தாண்டா வின்னு.
அண்ணா சொல்லவா? அக்கா சங்கு. அக்கா சங்கு. அக்கா சங்கு சங்கு சங்கு. அண்ணா சங்கு. அண்ணா சங்குண்ணே வாங்கிக்கண்ணே. சார் மெரினாவில் வந்து பார்த்தீங்கன்னா காதலை காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. மெரினாவை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கொடைக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கச்சமுச்சாவாக இருக்கும், ஒரு மாதிரி ஆமாம் ஒரு மாதிரி அத்துமீறலாக இருக்கும். என்னப்பா அது இப்படிலாமா பண்ணுறாங்க மெரினால அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பேசுகிற மாதிரி எனக்கு சீன்ஸ்லாம் காமிப்பாங்க. நீங்கள் எப்படி உங்களோட மெரினா படத்தில் காதலை எப்படி காமிச்சிருக்கீங்க? இல்லை, இதுவே வந்து நான் ஒரு காமெடி கலந்த காதலை தான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு டுபாக்குரா தான் இருக்கும். சிவகார்த்திகேயன் வந்து செந்தில்நாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காப்புல. ஓவியாவுடைய நேமே வந்து சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரினா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு? சொப்பன சுந்தரி. ஸோ அவங்க காதலே வந்து காமெடியாக தான் இருக்கும். ஸோ அந்த காதலே வந்து மெரினாவில் எப்படி இவங்க பண்ணுறாங்க. பொதுவாக நீங்கள் மெரினாவில் பார்த்தீங்கன்னா உள்ள மெரினாவுக்குள்ளே வரும்போது கையை கோர்த்துக்கிட்டு தோல் மேலே தோல் போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இன்னும் ஒரு பெரிய உலகம் அப்படிங்கிறது மாதிரியே வந்துகிட்டு இருப்பாங்க. உட்காந்து ஒரு படகோ ஒரு ஏதோ ஒரு மலையில் உட்காந்து பேசுவாங்க, இல்லைன்னா தள்ள முக்காடை போடுவாங்க. அப்புறம் எந்திரிச்சு போகும்போது அந்த பீச் மணல் அப்படி தட்டி விட்டு போவோம்ல, அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சண்டை போட்டே போவாங்க. நீங்கள் ஏன் சண்டை போடுறாங்கன்னே தெரியாது. இல்லை அப்படின்னா நான் இன்னொன்று அந்த மெரினாக்குள்ளே சுற்றி திரும்பும்போது இன்னொரு ஒரு லவர்ஸை பார்த்தேன் வந்து அப்படி சிரிச்சிட்டு வந்தாங்க, சண்டை போட்டு போனாங்க. திடீர்னு கோஸ்ட் பண்ணால் அப்படின்னா பட் அவள் பாட்டில் போயிட்டே இருந்தா. போன பொண்ணு என்ன நினச்சா தெரியல, அங்கே போய் நின்றுக்கிட்டு ஃபோனில் போட்டு அவனை திட்டிக்கிட்டே இருந்தான். இல்லைம்மா இல்லைப்பா அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே வாட்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த லவ்வும் அப்படி தான் இருக்கும். மெரினாவில் எப்படி லவ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைய உள்ள இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ பொண்ணுங்க எப்படி என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து சிவகார்த்திகேயன் பேசும்போது எல்லாருமே வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாடா மச்சான், நம்ம கதையை அப்படியே சொல்கிறான்டா, நம்ம ஃபீலிங் எல்லாத்தையும் சொல்கிறான்டா மச்சான் அப்படின்னு. அதே இது ஓவியா பேசும்போது பொண்ணுங்க எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் படுத்தாண்டா அவங்களுக்கு இன்னும் விடும்ல அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இது பண்ணியிருப்பான். இது இல்லாமல் அந்த பொன்மொழிகள் வச்சுருக்கேன் சில, இது நம்ம அறிஞர்கள் மேதைகள் சொன்ன பொன்மொழிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சதீஷ் அப்படிங்கிறவர் வந்து இவருக்கு சிவகார்த்திகேயன் ஃப்ரெண்டாக வருவாப்புல. காதில் வந்து பெரிய இதெல்லாம் போட்டுதுங்க காமெடிக்காக வச்சுருக்கோம். வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி மச்சான் லவ் பண்ணுறேன் மச்சான் ஒரு பொண்ணை அப்படிங்கும்போது, காதல் முட்டாள் செய்கிற புத்திசாலித்தனமான காரியம், புத்திசாலி செய்கிற முட்டாள்தனமான காரியம், இதில் நீ யாரு அப்படின்னா அவன் வெறுத்துருவான். இதை காதல் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படின்னு. சங்கு சங்கு. ப்ளீஸ் வெயிட். காதல் காக்கா மாதிரி எப்ப எவன் தலையில விழுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்ப எவன் தலையில விழுந்திருக்கு. ஒவ்வொரு காதல்லையும் ஒரு பைத்தியகாரத்தனம் இருக்கு. ஆனா அந்த பைத்தியகாரத்தனத்துல எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. இது யார் சொன்னா தெரியுமா? மெரினா பாருங்க. சினிமா காரம் காஃப் ஒரு சிறிய இடைவெளி.